அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழுவிடம் அளிக்கலாம், தலைமையிடம் அளிக்கலாம், அகில இந்திய தலைமையிடம் அளிக்கலாம். பொது வெளியில இப்படியெல்லாம் தொகுதி, எத்தனை தொகுதிகள், இப்படியெல்லாம் பேசுறது வரம்பை மீறிய செயல். அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தவறு. இங்க நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கு, சுய கட்டுப்பாடு இருக்கு. எங்களுக்கு அகில இந்திய தலைமை ஒரு கைட்லைன் கொடுத்திருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு என்ன பேசணும். நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த குழு அகில இந்திய தலைமையால் அமைக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தமா, இவங்க பொது வெளியில போய் ஒரு பேச்சுவார்த்தை என்ற பேர்ல இதெல்லாம் பேனர் போட்டு வைக்கிறாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது. அப்படி செய்யக்கூடாது. ஏங்க, யாரு ஒன்னாலும் எது வேணாலும் செய்யலாங்க. கூட்டணியை பற்றி யாரும் பேச வேண்டாம். நேற்றுக்கு அறிக்கை கொடுத்துட்டேன். கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலில் நியமிக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை, அங்கீகரிக்கப்பட்ட குழு. எல்லாருடைய கருத்தை எங்க சொல்லணும்? ஒரு 4 ரூம் அறைக்குள்ள இருக்கிற ரூம்ல சொல்லணும். இல்ல எழுத்துப்பூர்வமா கொடுக்கலாம், மெயில் அனுப்பலாம், கடிதம் அனுப்பலாம், நேரடியா போய் சொல்லலாம். பொது வெளியில சொல்றது இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. தேங்க்யூ. நடத்துகின்ற குழுவிடம் அளிக்கலாம், தலைமையிடம் அளிக்கலாம், அகில இந்திய தலைமையிடம் அளிக்கலாம். பொது வெளியில இப்படியெல்லாம் தொகுதி, எத்தனை தொகுதிகள், இப்படியெல்லாம் பேசுறது வரம்பை மீறிய செயல். அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தவறு. இங்க நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கு, சுய கட்டுப்பாடு இருக்கு. எங்களுக்கு அகில இந்திய தலைமை ஒரு கைட்லைன் கொடுத்திருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு என்ன பேசணும். நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த குழு அகில இந்திய தலைமையால் அமைக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தமா, இவங்க பொது வெளியில போய் ஒரு பேச்சுவார்த்தை என்ற பேர்ல இதெல்லாம் பேனர் போட்டு வைக்கிறாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது. அப்படி செய்யக்கூடாது. ஏங்க, யாரு ஒன்னாலும் எது வேணாலும் செய்யலாங்க. கூட்டணியை பற்றி யாரும் பேச வேண்டாம். நேற்றுக்கு அறிக்கை கொடுத்துட்டேன். கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலில் நியமிக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை, அங்கீகரிக்கப்பட்ட குழு. எல்லாருடைய கருத்தை எங்க சொல்லணும்? ஒரு 4 ரூம் அறைக்குள்ள இருக்கிற ரூம்ல சொல்லணும். இல்ல எழுத்துப்பூர்வமா கொடுக்கலாம், மெயில் அனுப்பலாம், கடிதம் அனுப்பலாம், நேரடியா போய் சொல்லலாம். பொது வெளியில சொல்றது இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. தேங்க்யூ.